Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஸ்டாண்டப் கமெடியன் அண்ட் ஆக்டர் கார்த்திக் குமார் அவர்கள் ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கை ஓபன் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ்ல வர எல்லா கமர்ஷியல் பிலிம் ட்ரெய்லர்ஸுமே ரொம்பவே சிமிலரா இருக்கு. சேம் ட்ரெய்லர், அதாவது ஒருத்தர் அடிக்கிறாங்க, ஒருத்தவங்க பஞ்ச் டைலாக் பேசுறாங்க, அண்ட் இன்னும் ரொம்ப ரெப்பிடேட்டிவா இருக்கிறது. நான் ரீசெண்டா நோட் பண்ணது, ஒரு பெரிய ஹீரோ அவரோட பழைய டைலாகே திரும்ப ரெனோவேட் பண்ணி அந்த பிலிம்ல யூஸ் பண்றாங்க. பட் இதெல்லாம் கூட எனக்கு வியப்பா இல்லைங்க. அதுக்கு நம்ம ஆடியன்ஸா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறோம்ல, எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம எக்ஸைட் ஆகிறோம், பட் சேம் ஸ்டோரிஸ் தானே இருக்க போகுது, சேம் மூவி, சிமிலர் ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதோட ஹைப் நம்ம தான் அதிகமாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த கண்டென்ட்ஸ்லாம் ஒரிஜினலா இருக்கிறது நம்மளோட ரியாக்ஷன் தான். முதல்ல கமர்ஷியல் மூவிஸ் சிமிலர் ட்ரெய்லர்ல சிமிலர் ஒரு ஜானர்ல எடுக்கிறதே தப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்னோட பாயிண்ட். நீங்க யாரும் அஃபெண்ட் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த ஸ்டோரிய தளபதி வச்சு கோட் பிலிம் இயக்குற வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட ஸ்டோரியில ரீஷேர் பண்ணிருக்காரு. ரீஷேர் பண்ணது இல்லாம பயங்கரமான ஒரு லாஃபிங் எமோஜி ஸ்டிக்கரும் போட்டிருக்காரு. சோ இதை நோட் பண்ண பேஜஸ் எல்லாருமே ஓகே, லோகேஷ், அட்லி போன்ற பெரிய டைரக்டர்ஸ் இவன் கார்த்திக் அவர்கள் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் உள்ள புல் பண்ணிருக்காரு. பட் டைரக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம வெங்கட் பிரபு அவர்கள் இந்த போஸ்டர் ரீஷேர் பண்ணது இல்லாம சிரிக்கிற எமோஜி வரை போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாருமே ஷாக்ல தான் இருந்தாங்க. அதுக்கு வெங்கட் பிரபு அவர்களே கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா எல்லாருமே கமர்ஷியல் ஃபிளிக்காக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் இவன் கார்த்திக் சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான். நாங்க டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட்ல தான் கொடுக்கணும். ரெகுலர் கமர்ஷியல் டெம்ப்ளேட்டை தாண்டி நாங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை தான். பட் ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்களா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு? இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான விஷயத்தை வைக்காம இருந்தாலும் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நாங்க படம் பண்ண ரெடி தான் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் இத்தனை நாளா வச்சிருந்த அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணிருக்காரு ட்வீட் மூலியமா தான் சொல்லணும். சோ நீங்க இந்த ட்வீட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துகள் என்னவா இருக்கு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லடா, பிரச்சனை அவன்தான். பிரச்சனை அதான். இது வந்து உண்மைதான் கார்த்தி சொல்றது. இது பாவம். உண்மையிலேயே உழைக்கிறது வந்து கார்த்தி மட்டும்தான். உண்மையிலேயே நாட் தட் நாஜர் சார் கருணா சார் பூச்சி முருகன் இஸ் நாட் ஒர்க்கிங். இன்னைக்கு வந்து அவங்க தான் உண்மையிலேயே வேலை செய்கிறாங்க. அதில் வந்து கார்த்தியோட உழைப்பு வந்து உச்சகட்டம். யாரோ லவ் பண்ணுறியாண்ணா, ஆனால் ஆமாண்ணா நீங்கள் தான் வந்து பேசி வைக்கணும்ண்ணா, நீங்கள் எஸ்ஜே சூர்யா சார் தான் வந்து பேசி வைக்கணும். நானும் எஸ்ஜே சூர்யா சார் வந்து பேசி வைக்கணும். அவங்க அப்பாவும் உங்களுக்கு தெரியும்னா, அவங்க தாத்தாவும் உங்களுக்கு தெரியும்னா, டேய் என்னடா அடக்கிட்டே போகிற, யாருடா சொல்கிறா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேமரா திரும்பினா ஐஷு. ஆக்சுவலாக வந்து வீடியோ கால் வந்தது பிரபு சார் தான் சொன்னார். ஐஷுக்கு வந்து அண்ணன் வந்து வாசமாக பார்த்தா விக்ரம் பிரபு, ஆனால் உண்மையான அண்ணன் ஒருத்தன் இருக்கான், விஷால்னு ஒருத்தன். அஜித் அவர்களோட ஆதிக் பண்ணுற படம் வந்து கலக்கிடும். அவன் கலக்கிடுவான், ஆதிக் கலக்கிடுவான். நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, டேய்